இந்த வருஷ பிறப்புக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு கொடுங்க. புளிக்குழம்போட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் வச்சுட்டு நல்லா கெட்டி தயிர் ஊற்றி நல்லா பிணைச்சி சாப்பிட்டு இதை சைடில் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டோன்னீங்களா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரெட் வாங்கிட்டு இந்த பச்சடியை கொஞ்சம் அப்படியே தடவிட்டு கடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் சப்பாத்தி செஞ்சிங்கனாலும் அதில் ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு நல்ல டேஸ்ட்டாக, எவ்வளோ ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த வருஷ பருப்புக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க இது எப்படி செய்வோன்றதை பார்ப்போம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பாசிப்பருப்பு. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நெய் கூட ஊற்றிக்கிங்க, அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலும் இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், இதிலே வேப்பம் பூ இருக்கு இல்லையா, இதை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் 3/4 கிலோ அளவுக்கு மாங்காய், அதாவது பெரிய பெரிய மாங்காய், கல்லாமணி மாங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு அப்படி அடிப்பிடிக்கும்னு தோணுச்சுன்னா இன்னொரு 1/4 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கரில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுருவோம். இது 2 விசில் மட்டும் வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 விசில்லே பாசிப்பருப்பும் வெந்துடும், மாங்காயும் வெந்துடும். இப்போ என்ன பண்ணோம், இது பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ இது 2 விசில்ன்றது சீக்கிரமாக வந்துடும். இதில் பாகு காய்ச்சிடலாம். பாருங்கள், இதில் ஒரு மண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, 1 அதை எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணுவோம், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், இதுலேயே ஏலக்காயும் சுக்கும் நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் அந்த ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு
பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு காய்ச்சறதுக்குள்ளே அது 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாகு இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து பாகை வந்து இதில் ஊற்றிடலாம். நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி ஊற்றுங்க. ரொம்ப நல்லா அப்படியே ஒரு ஜாம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நெய் ஊற்ற போகிறேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 2 இதுலேயே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதுலேயே வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் முழுசாகவே போட போகிறேன். நல்லா 2 இன்ச்சு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜம்முன்னு இருக்குன்னு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடாம இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா அருமையாக, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கேன். இல்லை வெறும் நெய் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யுங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த தமிழ் வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கணும், எங்கள் வீட்லேயும் நல்லா நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் சார்பாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.